மிக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்று வருகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் என்று அமைச்சர்கள் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதற்கு மேல் அரசு நடவடிக்கை எடுக்கிறதையா இல்லையா என்பதை மட்டுமே பார்க்க வேண்டும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் அதற்கு பதிலளித்திருக்கிறார். அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் பல்வேறு எதிர்க்கட்சியினருக்கும் பதிலளித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பாஜகவுடைய எம்எல்ஏ குறிப்பிட்டிருக்கக்கூடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் பதிலளித்து வரக்கூடிய சூழலில் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுவதன் நபர்கள் அதற்கு கடுமையான தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்றும், உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் 23 பேர் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் என்றும், வாரணாசிக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா என்று கடுமையான கேள்விகளை அமைச்சர் துரைமுருகன் எதிர்க்கட்சியினருக்கு, குறிப்பாக பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசனுக்கு அவர் எழுப்பி வரக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மேல் அரசு நடவடிக்கை இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்த கருத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்து வந்திருக்கிறார். தமிழகத்தில் உள்ள மக்கள் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் இருந்து வருவதாக அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது புகார் கொடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு அது தொடர்பான விவாதம், அதேபோல பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்கள் மேல் தொடுக்கப்படக்கூடிய குற்ற சம்பவங்கள், பாலியல் ரீதியான அத்துமீறல்கள், அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாகவும் சட்டமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காவல்துறை மீதான மானியத்தின் மீதான இந்த விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அமைச்சர்கள் பதிலளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க வருகிறோம். தலைமை செய்தியாளர் சிவா இது தொடர்பான கூடுதலான விவரங்களுடன் இணைப்பில். சிவா, இப்ப பாஜக எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பல அமைச்சர்கள் பதில் சொல்லியிருப்பதை பார்க்க முடியுது. கேள்வி பதில் தொடர்பான முழுமையான விவரம். கோபால், தமிழக சட்டப்பேரவையில காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்துல பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் பேசி வரக்கூடிய நிலையில பாஜக சார்பாக வானதி சீனிவாசன் சட்டப்பேரவையில இந்த காவல்துறை மானிய கோரிக்கை தொடர்பாக பேசி வருகிறார். அப்போது தமிழகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ வழக்குகள், அதே போன்று போதைப் பொருளுக்கு எதிரான வழக்குகள் போன்றவை அதிகரித்திருக்கிறது என்பது தொடர்பான கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே அதிகரித்து வருகிறது என்று அவர் ஒரு கருத்தினை தெரிவித்து வந்தார். அதற்கு தமிழகத்தில் மக்கள் அமைதியாக நடமாடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது, தமிழகம் அமைதியான மாநிலமாக இருக்கிறது, பெண்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு சூழல் என்பது தமிழகத்தில் இருக்கிறது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது புகார் கொடுப்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, இது இந்த ஆட்சியில் தான் என்று அமைச்சர் கீதா ஜீவன் கருத்தினை தெரிவித்திருந்தார். அதே போல இதற்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில அவை முன்னவரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் பேசும்போது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசியில 23 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவங்கள் போல தமிழகத்தில் அரங்கேறுவதில்லை. குறிப்பாக ஆந்திரா வாரணாசிக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி என்பது போல பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பேசக்கூடாது என்று அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ராமாயணத்திலேயே பெண்ணை தூக்கிதான் சென்றார்கள், எனவே நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களிலும் இருப்பார்கள், அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா, அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மேல் அரசு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். எல்லா இடத்திலும் நல்லவர் கெட்டவர்கள் இருப்பது போல அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு எந்த ஆட்சியில் எந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது என்பதைதான் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது, எனவே அரசை நம்பி புகார் அளிப்பவருடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது என்ற ஒரு கருத்தினை அமைச்சர் துரைமுருகன் முன்வைத்திருந்தார். எனவே தொடர்ந்து அவர் தீவிரவாத ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு விவாதங்கள் தொடர்பாக பேசி வரக்கூடிய நிலையில ஆட்சேபமற்ற கருத்துக்களை எல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக சபாநாயகர் தெரிவித்து வரக்கூடிய நிலையில தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை வானதி சீனிவாசன் சட்டப்பேரவையில பேசி வருகிறார். கோபால், விவரங்களுக்கு நன்றி சிவா.